ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்குள்ள வந்ததுமே அங்க மழை பெஞ்சிருக்கு போல. அங்க ட்ரெஸ் எல்லாம் அவ மாத்திட்டு இருக்கும்போது, பின்னாடி யாரோ வந்துட்டு ஃபாலோ பண்ற மாரியே அவளுக்கு இருக்கு. யார்ரா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் இல்ல. அப்புறம் திரும்ப பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு வயசான கிழவி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அங்க ரொம்ப வந்துட்டு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நீ வந்துட்டு எனக்கு சொந்தமாயே ஆகணும். நானும் எவ்வளோ நாளா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மோசமா பிஹேவ் பண்ணதுமே, அப்ப அங்க அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த ஆள போட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா, ஹீரோயின போட்டு அடிச்சுட்டு, "நீ என்ன அந்த ஆள வந்து செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாரி பண்ணுவ? சேம்லெஸ்ன்னு" சொல்லிட்டு அடிச்சதும், "நான் எதுவும் பண்ணல. உங்க ஹஸ்பண்ட் தான் என்ட்ட இந்த மாரி பண்ணாங்க" அப்படின்ட்டு சொன்னதுமே, "உன்ன பத்தி எனக்கு தெரியும்டி" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப மோசமா திட்டுறாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "இப்படிலாம் சின்ன பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சா இந்த மாரி தான் நடக்கும். இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளே ரொம்ப கேவலமான்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க பஸ்ல தான் போயிட்டுருக்கா. டக்குனு அவளுக்கு அங்க முழிப்பு வந்ததுமே, அவ ரொம்ப அங்க பயந்து போயிடுறா. என்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு, புதுசா வந்து லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா வீட்டுக்காக. அப்ப அங்க வந்ததுமே அவங்க அந்த ஆன்டி வந்துட்டு திரும்ப நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. "உன் மூஞ்ச தூக்கிட்டு எப்படி நீ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க? உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க பாட்டி வந்துட்டு, "என்ன தைரியம் தான் நீங்க இந்த மாரி பேசிட்டு இருப்பீங்க? மரியாதையோட பேசிக்கோங்கன்னு" சொன்னதும், அப்ப அந்த லேடி, "இவ வந்துட்டு என்ன வேலை கிடைச்சிருச்சா? இவ கண்டிப்பா வந்து யார்ட்டயாச்சும் போய் ஸ்லிப் பண்ணி தான் இத வாங்கியிருப்பா" அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, பாட்டிக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. போட்டு அங்க விளக்கமார வச்சு அடி வெளுத்து விட்டுறாங்க. "என்ன தைரியம் தான் பேசுவ? உன் புருஷன போய் ஒழுங்கா அடக்கி வை. என் பேத்திய பத்தியா பேசிட்டு இருக்கன்னு" சொல்றாங்க. அங்க பாட்டி, "என்னால தானம்மா உனக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிருச்சு. நான் சாரி கேட்டுக்கிறேன்ம்மா" அப்படின்ற சொன்னதும், பாட்டி, "இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு? அந்த ஆள் தான் என்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்" அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்களுக்கு கால் வந்துருது. அவங்க ஃபோன் பண்ணா, "உங்கள நாங்க கம்பெனிலேருந்து வேலைய விட்டு தூக்கியாச்சு. நீங்க எங்கள சீட் பண்ணியிருக்கீங்க" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நான் எந்த தப்புமே பண்ணலையே! என்ன ஏன் இப்படி சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. லைஃப்ல எதுவுமே நல்லா நடக்க மாட்டுது பாட்டி அப்படின்ற சொல்லிட்டு அழுததுமே அங்க பாட்டி வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, "நீ எதுவும் கவலைப்படாத" அப்படின்ற சொல்றாங்க. "நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க இருக்க விரும்பல பாட்டி. நான் என்னோட லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சேன்னா, கண்டிப்பா நான் இந்த சிட்டிய விட்டு வேற பக்கம் போய் தான் ஆகணும்" அப்படின்ற சொல்லி அவ டிசைட் பண்ணிடுறா. "சரி, ஓகே. நீ அங்க தனியா போய் எப்படி இருக்க முடியும்? என்னோட ஃப்ரெண்டோட பேரே ஒரு பையன் இருக்கான். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். இந்த ஃபோட்டோவ பாரு. இவன போய் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ. நான் ஏற்பாடு பண்றேன்" அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அந்த பையன் யாருன்னு கூட அங்க வந்து சரியா ஃபோட்டோவ பார்க்க மாட்றா. பாட்டி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பிறகு அந்த பையனுமே அங்க மேரேஜ் பண்றதுக்காக வந்துடுறான். ஆனா ஹீரோயினோட ஃபேஸ கூட அவன் பார்க்கல. அங்க மேரேஜ் பண்ணிட்டு அவன் பாட்டு அவ பேச வந்தாலுமே கண்டுக்காம அவன் அங்க இருந்து போயிடுறான். அவனுக்கு பிடிக்காம தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு போல. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளிய வரும்போது அவளுக்கு அங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துருது. உங்களுக்கு இந்த கம்பெனில வந்து அ வேலை குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. அத கேட்டுட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, என்னோட லைஃப்ல இந்த நியூ சிட்டிக்கு வந்ததுமே எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறா. இப்படியே வந்து 1 இயர் ஆயிருது. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அவளுக்கு ப்ரமோஷனுமே கிடைச்சிருது. அங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்காங்க. ஃபைனலா இப்ப நம்ம வந்து பாஸ் வரப்போறாரு அப்படின்ற சொன்னதுமே, எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா போய் அங்க நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. இவனோட நேம் வந்து சாங். அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவர் வந்து எப்படி வெல்கம் பண்றதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள போகும்போது, ஹீரோயின பார்த்ததுமே, இவள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தோணுது. நம்ம ஹீரோயினுக்குமே அதே மாரி தான் தோணிட்டுருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அவளோட ஹஸ்பண்டே. ஹீரோயின் ஸ்பீடா போய் அவன பார்த்துட்டே இருக்கவும், அவங்க கோவொர்க்கர் கேட்குறாங்க, "என்ன வந்துட்டு அவர பார்த்துட்டு இருக்க? ஆல்ரெடி ஒரு பொண்ணு போய் ப்ரொபோஸ் பண்ணி வேலைய விட்டு அடிச்சு தொரத்தி விட்டாரு. பார்த்துக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த ஜீன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். அங்க வந்து நம்ம ஹீரோயின ரொம்ப வந்து பியூட்டியா இருக்கே. ஆனா பியூட்டி வச்சுலாம் அவர கவர் பண்ணிற முடியாது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், நான்சென்ஸ் மாரி பேசாத அப்படின்ற சொன்னதும், அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, "இவன் தான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியா? அதனால தான் இப்படி வயித்தெரிச்சல் பட்டுட்டு பேசிட்டு இருக்கானான்னு" சொல்லிட்டு அவன இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, அவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோங்க கூப்பிட்டுருக்கான் 3 பேரையுமே. அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னதுமே, அந்த ஜீ சொல்றான், "நான் வந்துட்டு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான். ஸோ அது மூலமா தான் எனக்கு வந்து இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு" சொன்னதும், "பர்சனல் ரிலேஷன்ஷிப்ப பத்திலாம் நீங்க பேசிட்டு இருக்காத. நீ வந்து பேசாம நில்லு" அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே பத்தி அங்க கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பேசினதுமே ஹீரோவோட மைண்ட்ல, இந்த வாய்ஸ நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டுருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "வந்து நீ தான் என்னோட பர்சனல் செக்ரட்டரி" அப்படின்றத சொல்லிடுறான். அவங்க ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருது. நம்ம ஹீரோயின் தான் பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அங்க வந்து அறிவிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜீ வந்து நம்ம ஹீரோயின தப்பான இன்டென்ஷன்லயே பார்த்துட்டு இருக்கவுமே, "இப்படி கேவலமான பார்வையெல்லாம் பார்க்குற வேலை வச்சுக்காத" அப்படின்றத சொன்னதும், "ஏன் நான் வந்துட்டு பார்க்கறதுக்கு கூட உரிமை இல்லையா? என் கண்ணு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு அவள மிரட்டுற மாரி பேசுறான். ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இந்த மாரி வேலையெல்லாம் என்ட்ட வச்சுக்காதன்னு" சொல்றா. பட் இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டு எங்க வேலைக்கு போனாலும் இதே மாரி தான் பிரச்சனை பண்றானுங்களே! அவள தப்பான பார்வையில பார்த்து
பார்த்துட்டு இப்படி செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறதே வேலையாக போச்சு இவனுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்குமே கோவமாயிட்டு இருக்கு. இவன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு நீ வந்துட்டு திரும்ப வந்துமே மீட்டிங் வேலைனே சுத்திட்டு இருக்க, எப்போ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை போய் மீட் பண்ண போற, என்னோட மருமகளை என்னை வந்து எப்போ மீட் பண்ண வைக்க போற, என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு வந்து அவளை மீட் பண்றதுக்காக டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் பார்த்து பேசி உங்களை நான் வந்து பார்க்கறதுக்குமே கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கேர்ளை வந்து மீட் பண்ண போகணும், அவங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னதுமே அந்த நீங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்லரி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்கு பொண்ணுங்களை பற்றி தெரியுமா, தேவையெல்லாம் பேசாமல் வாய மூடு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கேட்டதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளார் வாங்கிட்டு போய் உங்களுக்காக கொடுங்க, அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும், அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக அவங்க கூட சேர்ந்து ஒரு மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு அது மறக்க முடியாத ஞாபகமாக இருக்குன்னு சொன்னதுமே அந்த ஐடியா நம்ம ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருது. கண்டிப்பாக நானும் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபோன் எடுத்ததுமே நான் தான் பேசுகிறேன் சாங்னு சொல்லும்போது யார் நீங்கள் எதுக்காக இங்கே கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் என்ன உன்னோட ஹஸ்பண்டை மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே இருந்து கூப்பிட்டதும் இவ வந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஃபோனத்துக்கு எரிஞ்சிடான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, யார் வந்து கால் பண்ணது, யாரோ பண்ணாங்க அவங்களாவே கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுமே திரும்ப அங்கே வந்து கால் பண்ணலை. என்ன தெரியுது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க போல, அவங்க மியாவோட ஹஸ்பண்ட் தான் அவன். ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க, வந்துட்டு சூப்பராக இருக்குது சாப்பாடு, இன்னைக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவேம்மா, இத்தனை நாள் ஆகிப்போச்சு, அப்படி இருந்துமே வந்துட்டு அவன் ஒரு தடவை கூட வந்து ஒன்று பார்க்க வரல அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே பார்க்குறதுனால எல்லாம் ஒன்றும் வந்துட்டு நடக்க போகிறது கிடையாது, லவ் மனசில் இருந்தாலே போதும் அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அங்கே மியாவோட ஹஸ்பண்ட் நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நீ இப்போ எதுக்காக இந்த டைலாக்லாம் பேசுகிற, கல்யாணம் முடிச்சவங்க வாழ்க்கையில் வந்துட்டு எதாச்சும் வந்து கருத்து வேறுபாடு பண்ணலான்னு பார்க்குறியா, வாய முடிட்டு பேசாமரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஹீரோயின் இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கப்பா, ரொம்ப ஜாலியாக நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணலான்னு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அப்போ அவனுக்காக தாங்க ஹெல்ப்காக வந்திருக்கா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஸ்பீடாக போய் அங்கே கீழே விழுந்துடுறா. நீ வந்துட்டு பார்த்து வர மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த இதை பிடிச்சி எந்திரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, என்னாச்சு இவ்வளோ வந்து மூட் அப்செட்டாக இருக்காரு, நேற்று ஒய்ஃபை மீட் பண்ண போனாரு, ஏதாச்சும் சண்டே ஆயிடுச்சா 2 பேத்துக்குள்ள அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோங்க வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட அங்கே ஒரு பார்ட்னருமே வராரு. அந்த பர்சன் உனக்கு வந்துட்டு விளையாட தெரியாதுல்ல, நான் வந்துட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்து டச் பண்ணிகிட்டே வந்துட்டு பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் பிடிச்சிருந்தாலும் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. அந்த பர்சன் மிஸ்டர் ஷாங் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்கள் யூஸ் பண்ண பிறகு இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்களை இப்படி கீழ்த்தரமாக பேசுகிற ஒரு ஜென்மங்க தான் இருக்கானுங்க பாரு, இதே மாதிரி தான் எனக்கு அப்பயுமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பழச எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்க யாருமே வந்துட்டு இவன் மேல தப்பு இல்லைன்றத கூட புரியறது கூட ட்ரை பண்ணல. மன இந்த அழுத்தம் தாங்க முடியாம அவ சூசைட்மே பண்ணிக்க போயிருக்கா. இவ்வளோ வந்துட்டு நான் வந்து அதுல இருந்து வெளியே வந்தா திரும்பவுமே இதே மாதிரி தான் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு நீங்க இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க, மற்ற பொண்ணுங்களை வந்து பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்போ அந்த பர்சன் திரும்ப அதே வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு போட்டு அடிச்சிடுறான். இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பொண்ணுங்களை பத்தி இந்த மாதிரி பேசின கண்டிப்பாக நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன், உன் கூட எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொன்னதுமே இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன், இதில் வந்து தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நம்மளை யாருமே வந்து புரியறதுக்கு ட்ரை பண்ணல, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன் வந்து நீ இவ்வளோ கவலைப்பட்டு பேசுகிறேன்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்பயுமே எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களை தானே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பொண்ணுங்க மேலே தான் பழி விழுகுது வாசி, பசங்க எல்லாருமே நல்லவங்கன்ற மாதிரியே பேசிடுறாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுகுற ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோக்கு நேற்று ஹீரோயினோட வாய்ஸ் வந்து அந்த பையன் கூட கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்ல அது ஞாபகம் வந்துடுது. ஒருவேளை என்னோட ஒய்ஃபையுமே நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்ற சொல்லிட்டு நேற்று என்னோட ஒய்ஃபை போய் நான் மீட் பண்ண முடியல, இன்னைக்கு நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளை அதுக்கு கிஃப்ட் வாங்கணும், நீ என் கூட சேர்ந்து வர்றியான்னு கேட்டதுமே ஹீரோயினுமே ரொம்ப
ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு பெரிய ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அப்போ அங்கே சேல்ஸ் கேள் வரவுமே நம்ம ஹீரோ கார்டை கொடுத்ததும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. மிஸ்டர் சாங்கே இங்கே வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் ஒய்ஃப்னு நினச்சிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு ரிங்கெல்லாம் கொடுத்ததும் ஐயோ நான் ஒய்ஃப் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. தெரியும் நீங்கள் அவரோட ஃபியான்ஸே தானேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, நான் ஜஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணுறவ தான் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவளுக்காக பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 டெடி பியர் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இதை நான் பேசாமல் எனக்காகவும் என்னோட ஹஸ்பண்டுக்காகவும் வாங்கினா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு விலை கேட்டதுமே இது விற்கிறதுக்காக கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஹீரோயின்ட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி கிஃப்ட் வாங்க அப்படின்றத சொன்னதும் ஓகே பாஸ் அப்படின்றத அவ சொல்றா. அப்போ அவங்க பாட்டி வந்து கால் பண்ணி உன்னோட ஒய்ஃபோட நேமே உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் அவளோட நேம் வந்து ஜியான்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் கூட ஒர்க் பண்ணுற இந்த பொண்ணோட நேமே அதே தானே, ஒருவேளை வந்துட்டு எனக்கு ஏன் இப்படி தோணுது, இவ தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பாட்டி நீக்கு ஒழுங்காக வந்து நீ போய் அவளை மீட் பண்ணுற, இல்லைனா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் பாட்டி அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புனதுமே அப்போ அங்கே வந்துட்டு அங்கே கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறான் ஹீரோயினுக்காகவுமே, இதை நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதும் பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு அவள் அந்த ஆசைப்பட்ட அந்த டெடி பியர் தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு நம்ம ஹீரோ சரி நான் இப்போ போய் என்னோட ஒய்ஃபோட அந்த ஃப்ளாரை கொடுத்து நான் எப்படியாச்சும் அவட்ட வந்து பேசி இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா போல் வெளியே. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வேறு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். ஸோ இந்த 2 பேரையுமே மீட் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் ஒய்ஃப்காக வந்துட்டு காலிங் பெல் அடித்ததுமே பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் வர்றான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அங்கே மியா வரவுமே என்ன வந்து நடந்துட்டுருக்கு, என்னோட ஒய்ஃப் இவன் கூட சேர்ந்து அங்கே அப்போ சீட் பண்ணிட்டு இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ அங்கே வந்துட்டு அவன் வந்து ஒரு 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி தோணுனதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க கூட சண்டையுமே வந்ததுமே அவங்க வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோ அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ மாதிரி ஒரு சீட்டரை போய் நான் நம்பி வந்தேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பொக்கே வந்து ரிங்கையுமே அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வாழ்றா. பட் அவங்க ஃப்ரெண்ட் அதை பார்க்க விடாமல் வேகமாக உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டதுமே என்னாச்சா, ஒரு பைத்தியக்காரன் வந்தான், அவன் கூட சரியான சண்டை தெரியுமா, அவனை அடித்து விரட்டி விட்டாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவுமே ஹீரோயின் அங்கே பொக்கே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போறா. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அங்கே வந்து க்ளீன் பண்ணுற லேடி அந்த பொக்கே ரிங்கையுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி என்ன நீ உன்னோட ஒய்ஃபை போய் பார்த்தேன்னு சொன்னதும் பாட்டி அவள் வந்து சரியான சீட்டர் அப்படின்ற சொல்லிட்டு நடந்தே எல்லாத்தையுமே சொன்னதும் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையே வர மாட்டுது. நான் வந்து அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் பேசாத, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி பாட்டி நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிடுறான். பாட்டிக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் சரியாயிரும், நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே தெரியும், அந்த பொண்ணு ஒருவேளை தப்பே பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அவள் வந்துட்டு என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருப்பா, நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்கள் பாஸ் வந்து தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்து மயக்கமாய் கிடக்காரு, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான் நீ தான் அவரோட நியூ அசிஸ்டண்ட்டா அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசுகிறான். இவன் சரியான ஒரு ப்ளே பை போல். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஆனால் அவனை கண்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோவுமே நீ தேவையில்லாமல் அந்த பொண்ணுட்டு அப்படி பேசாத அப்படின்ற சொல்லிட்டான். நம்ம ஹீரோயின் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வர்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழி அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே பாஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்காக மெடிசன் கொண்டு வரேன்னு சொன்னதுமே பார்த்தா அவன் பக்கத்தில் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி போனதும் பாஸ் நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவங்களோட ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சில அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்குது போல். அப்போ அவங்க இந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக சொன்னாலுமே இல்லை பரவாயில்ல அவள் இருக்கட்டும்னு சொல்லிடுறான். அவங்க சரி அப்படின்னா மெடிசனை நீயே போட்டு விடுமான்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் டேஞ்சர் ஆயிடும்னு சொல்லிட்டு இல்லை நானே மெடிசனை போட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் கிளம்பு டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். எனக்கு அங்கே பயங்கரமாக தூக்கம் வந்துட்டு இருக்கு, என்னாச்சு நேற்று வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்த, ஒருவேளை நீயும் சாரும் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தீங்களான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அந்த அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு போனதும் என்னாச்சு இவருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு.
ஹீரோயின் எப்படியாச்சும் உங்கள் ஒய்ஃப்க்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே லாயர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த டைம் வந்து அவள் தான் எனக்கு காசு கட்டணும் டைவர்ஸ்க்காக, அந்த மாதிரி வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே பயந்துட்டே உள்ளே வரா. சரி வா உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயினுக்கு என்னாச்சு, இவர் ஏன் வந்துட்டு இவ்வளோ ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது, அதில் கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்றத சொல்கிறா. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வேலை விட்டு தூக்கிடுவானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுமே போகும்போது அங்கே நியான் ஒரு பொண்ணு இருக்கா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேச வந்துட்டுருக்கா. ஒயினை நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இல்லை அவர் வந்து குடிக்க மாட்டார், நான் அவருக்கு பதிலாக ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்து அவப்பாட்டு அங்கே கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கா, பேசாமல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கேம் விளையாடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் தோற்று போயிட்டாங்களோ சொல்கிற பனிஷ்மெண்ட்டை வந்து பண்ணணும் போல். சரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு தோற்று போயிருக்கா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுப்பா, ஆனால் வந்துட்டு நான் மேரிட் ஆனவன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உன்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னது, ஒரு கொஸ்டின் தானே கேட்குறேன்னு சொன்னேன், அவ்வளோதான், இன்னும் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் விளையாடும் போதுமே நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுறா. பண்ணியா நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா பேசாமல் வந்துட்டு உனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பர்சன் கிட்ட பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்து பேசணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் தண்ணியை போட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறா. ஹீரோ வந்து நம்மகிட்ட தான் வந்து உட்கார போகிறான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி அங்கே அவனோட ஃப்ரெண்டு பக்கத்தில் போனதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக என்கிட்டன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி ஹீரோ வேமா பிடிச்சி இழுத்ததுமே பக்கத்தில் 2 பேருமே க்ளோஸாக வந்துடுறாங்க. ஹீரோயின் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே அவன் விட மாட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே வந்துட்டு அப்படியே சிரிப்பாக வந்துடுது எல்லாத்துக்குமே. இப்போ வந்துட்டு அவன் வந்து பண்ணிட்டாளன்னு சொன்னதும் ஞானுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் திரும்ப அங்கே ஹீரோவை மீட் பண்ண வரும்போது அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்க, நானே உன்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் என் மேலே கோவலாம் படாதீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனா பார்த்தா அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான். அவங்ககிட்ட வந்து அவன் ரொம்ப ஜாலியாக அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ அங்கே காருக்குள்ளே இருந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் ஆஃபீஸில் வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி அங்கே பார்த்துட்டு புள்ளி பண்ணிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அங்கே அவன் ஜீ வந்து பக்கத்தில் ரொம்ப ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான். ஓ லட்சணம் பூரா வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவளோட அந்த பழைய ஃபோட்டோஸில் யாரோ வந்து அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ பாரு எப்படி வந்துட்டு கேவலமானவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற சொல்கிறா. அங்கே அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த லேடி எப்படி போட்டு அவளை அடித்து அங்கே கொடுமைப்படுத்தினாங்கன்ற விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயின் மைண்ட் ரொம்பவே அங்கே அப்செட் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ கம்பெனியோட பேர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோமே, நான் யாராக இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன், இப்படிலாம் வந்துட்டு என் கம்பெனிக்கு வந்துட்டு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். நான் எதுவுமே தப்பு பண்ணலை சார், நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்காக சான்ஸ் கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஓகே நான் சான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஃபோட்டோஸ் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவள் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த மீடியாலேருந்தே ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பார்த்தா அந்த ஜியை வந்து அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ராடு தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான், அங்கே வந்து அவன் தான் வேலை பண்ணியிருக்கான், அசிங்கமாக ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் ஆக்க பார்ப்பேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இப்படி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே கோவப்படுறா. அவங்களுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையுமே நீங்கள் பேசி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் எந்த விதமான தப்புமே இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நம்ம ஹீரோயே நாங்கள் டாக்டரை தான் மீட் பண்ணிவிட்டு அவள் கையில் அந்த ஜீ பிடிச்சி இழுத்ததில் காயமாக இருக்குது, அதுக்கு அவங்க மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா, நீ வந்துட்டு பார்த்து ஒர்க் பண்ணணும், இப்படிலாம் பண்ணாதுன்னு சொன்னதுமே இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் அவளுக்கு கால் பண்ணுறான். டைவர்ஸ் கேட்டு அங்கே பண்ணிட்டுருக்கான். பட் அவள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். இவன் பார்த்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்டுமே முரட்டுத்தனமாக பேசுனதுமே அவளுக்கு இவருக்கு என்னாச்சு இப்படி நம்மக்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ரொம்ப பயந்து வேற போயிட்டுருக்கா. இவளுக்கு என்ன தைரியம் தான் என்னோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பா, லாயர் ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். அதே டயத்தில் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு மெசேஜ் வந்ததுமே எப்படி ஒரே டயத்தில் இவளுக்கு யாரும் மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்ததும் ஒருவேளை ஃபோன் சவுண்டு கேட்டு தான் இவர் முறைக்கிறாரோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து வச்சுட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா.
வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு கையை பார்த்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பண்ணுறவங்கள சும்மா விட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும்ப்பா, நான் என்னோட பாஸ் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனுஷன், அவர் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் வேர்ல்டு டூர் போகலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ இந்த டைவர்ஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கதை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன வந்து டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கான், என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ ஹீரோயின் ஒரு சேச்சு பார்க்குறா, இதுக்கு முன்னாடியுமே பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை எப்படி நான் கடந்து வந்தனும், அதே மாதிரி இவனையுமே விட்டுட்டு என் வாழ்க்கையில் நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் நான் ரொம்ப கவலையாகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு அவளை சமாதானப்படுத்தினதும் இதில் என்ன இருக்குது, எல்லா மேனுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாகுது. இங்கே நம்ம ஹீரோக்குமே அவள் மெசேஜ் பண்ணி விட்றா, நான் வந்துட்டு 8 மணி போல் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு பதிலாக நான் போகவா அப்படின்றத சொன்னதும், இல்லை நானே போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். பாஸ் அடுத்த வாரம் தான் மீட்டிங் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா எப்படி அட்டன் பண்ண முடியும்னு சொன்னதும், சரி ஓகே அப்படின்னா நீயே போய் அட்டன் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் வந்து ஒரு மீட்டிங்காக கிளம்பி போயிடுறான். அங்கே போயிட்டு அவங்க ஒர்க் எல்லாமே இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாகி இப்போ எங்கள் ரூமுக்கு போனதுமே அவளுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வாமிட்லாம் வந்துட்டு தலையெல்லாம் சுற்றிட்டு ஒப்பாட்டு அங்கே படுத்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணுறாரு, இப்போ நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்னால் இப்போதைக்கு வர முடியாது, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டைவர்ஸ் வேணுமா இல்லையா, வேணும்னே பண்ணுறீங்களான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க, போய் பார்த்தா அங்கே நியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட இந்த மெடிசன் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ஃபீவராக இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு, உங்களுக்கும் பாஸ்க்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு பாஸ் எம்ப்ளாயி மட்டும்தான் அவள் சொல்கிறா. எனக்கு என்னமோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட விலகி இருங்க, அவர் ஆல்ரெடி மேரீடானவர் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி மட்டும்தான், அவர் ஆர்டர் கொடுக்குறாரு நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட வந்து பேச தேவை கிடையாது, ஏன்னா நீங்கள் ஒன்று என்னோட பாஸ் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவமாக கதவு முன்னதுமே இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே யார்ட்டையும் கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்து அதெல்லாமே கேட்டான். எனக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு, யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது, நீ என் பாட்டி பேச்சை கேட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு பேசாமல் அவங்ககிட்ட சொல்லிடு, நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீ பண்ணு ஓகேவா, ஓய்ஸ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆனவர்னு சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்படாத, என்னோட லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணால் போதும், தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் தலையிடாது அப்படின்றத சொல்லிடுறான். சரி நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா நான் பின்னாடி போகிறேன்னு சொன்னதும், என்னை பார்த்து ஏன் பயந்துட்டுருக்க, நான் என்ன ஒரு வைரஸ் கிருமி அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் இல்லை பாஸ், நீங்கள் வந்துட்டு பாஸ் நான் வந்துட்டு எம்ப்ளாயி அவ்வளோதான் சொன்னதுமே அவன் பக்கத்தில் வந்துட்டு அங்கே க்ளோஸாக அங்கே வந்து சீட் பெல்ட்லாம் போட்டதுமே அவளுக்கு அங்கே ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே இன்னொரு பர்சனுமே வந்துடுறாங்க. சரி பாஸ் நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பலாமா, நம்ம வந்துட்டு போய் டீலெல்லாம் முடிக்கணும்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. போய் அந்த சைட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா காய்ச்சும் உங்கள் பாரு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொன்னதுமே பயந்து போய் நம்ம ஹீரோ மேலே ஜம்ப் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு, போய் தான் சொன்னேன் அதுக்காக ஏன் இப்படி பயப்படுற அப்படின்ற சொல்லிட்டு பிறகு 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது உண்மையிலே அங்கே ஒரு பாம்பு வந்துடுது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் பிடிச்சி தள்ளினதில்ல, அவள் கையில் அங்கே கொத்தி விட்டுருது. உடனே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்து பயந்து போய் இருக்கிறப்ப ஹீரோ வந்து இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த பாம்பு கடிச்ச விஷத்தை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடுறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து வேகமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அவள் சொல்கிறா, ப்ளீஸ் என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு மேல் டாக்டர்கிட்ட காமிங்க, ஃபீமேல் வேணாம் அப்படின்ற சொன்னதும் உயிர் போயிடுற டயத்துலையுமே இவளுக்கு என்ன இவன் ரெப்புடேஷன் மேலே இப்படி ஒரு அக்கறை அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. ஹீரோயினுக்கு முழிப்பு வர வரைக்கும் அவன் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வந்து முழிச்சிடுறா. பட் வந்துட்டு அங்கே அவன் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவன் வந்துட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு பாஸ் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும், எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், நம்மளை யாராச்சும் இப்படி பார்த்தா தப்பாயிரும்னு சொன்னதும், யார் தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்ற சொன்னதும், என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. உடனே அவங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாலுமே அவளுக்கு அங்கே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது, ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ உடனே பாட்டிகிட்ட தான் அங்கே வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருக்கா. பாட்டி நீ நல்லதானமா இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டின்னு சொன்னதும், உன்னோட ஹஸ்பண்டை என்னை எப்போவா மீட் பண்ண வைக்க போகிறேன், நான் வந்து மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் எப்படியோ வந்து பேசி சமாளிக்கிறா. சரி கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு பார்க்க வரேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன், பாட்டி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு.
அந்த நீயா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துடா ப்ளீஸ் நீ வந்துட்டு அவன்கிட்ட போய் என்னை பற்றி நல்ல விஷயமா சொல்லு, அவன் வந்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்காமல் இருக்கட்டும்னு சொன்னதும் என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுமே அந்த அடிப்பட்ட கையை பிடிச்சி அவப்பாட்ட ஆமிக்கிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண பார்க்குறா. அவளை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறாங்க. காட்ஸை வச்சுமே பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அடிப்பட்டத்தில் திரும்ப அங்கே மயக்கமாயிருது. டாக்டர் வந்து அங்கே செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசாமல் அவங்கள அட்மிட் பண்ணிட வேண்டியதானு சொன்னதும் என்ன இது என்ன அவ்வளோ பெரிய காயம் அட்மிட் பண்ணுற லெவலுக்கு அவன்னு சொல்கிறான். அப்படிலாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நான் பர்சனல் டாக்டரை வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் அமைதியாரு, இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு வரவுமே அங்கே நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்ததும் இல்லை நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கி வேகமாக அவள் குடித்ததும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்டே அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு என்னப்பா அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அக்கறை, அவள் ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி தானே, எனக்கு என்னமோ வேறு மாதிரி தோணுதே, பொசிசிவ் ஆகிக்கிட்டு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து திரும்ப ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து சைன் பண்ண வரீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் நாளைக்கே சைன் பண்ண வரேன், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் இருங்க அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே வந்துட்டு நாளைக்கு போய் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுகளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ உடனே அங்கே வந்துட்டு சைன் பண்ணுறதுக்குமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் எழுதியிருக்கு, பைசா வேறு கட்ட வேண்டியதாக இருக்குது, எதுக்காக நான் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டைவர்ஸ் என்னமோ அவங்க தான் கேட்குறாங்க. அப்போ அவங்க தான் நான் காசு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அவள் என்ன டிமாண்ட் பண்ணுறாளோ அதை கொடுத்துட்டு அவட்ட டைவர்ஸ் மட்டும் வாங்கிட, அவள் மூஞ்ச கூட நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதே மாதிரி பண்ணித்தரோன்னு சொன்னதுமே அவளுமே சைன் பண்ணிடுறா. ஃபைனலாக வந்துட்டு ஹீரோக்குமே டைவர்ஸுமே ஆகி போயிடுது. ஹீரோக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொன்னதுமே எதுக்காக இப்படி பண்ண, நீ வந்து ஒரு டைமாச்சும் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ அவளை பற்றிலாம் பேசாத அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் வந்து பேசினதுமே புரிஞ்சுக்குது ஹீரோயின் மேலே இவனுக்கு லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து மெசேஜ் பண்ணி விட்றான். உன்னோட பாஸ் வந்து இப்படி தண்ணியை போட்டுட்டு இங்கே மயங்கி கிடக்குறான், நீ வந்து கூட்டிகிட்டு போவான்னு சொன்னதும் அவளுமே வர்றா. உடனே இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு பேச வந்ததும் இப்படி வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ற நம்ம ஹீரோ அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரியா இருக்கான். அவன் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, ட்ரிங்க்ஸில் சேர்ந்து ஏதோ ட்ரக்கை கலந்து விட்டுருக்கான் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் வந்தாதே அவனுக்கு வந்து ரொம்ப நர்வஸ் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயினை சரி நீ வந்துட்டு எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு ஆனால் ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நான் வந்து எதுவும் பண்ணிட மாட்டேன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குது நைட் நேரத்தில் அப்படின்றத சொன்னதும் சரி நான் வந்துட்டு உங்களுக்காக இங்கே வந்துட்டு தங்குறேன் அப்படின்றத ஒத்துக்கிறா. மார்னிங் ஹீரோயின் அங்கே சாப்பாடுலாம் அவள் வந்து ரெடி பண்ணி இருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோவுமே அவளை பிடிச்சி பக்கத்தில் அப்படி இழுத்து அங்கே டேஸ்ட் பண்ணதுமே ரெண்டு பேத்துக்குமே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இதனால தான் உன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வேற கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது ஜஸ்ட் என்னோட எம்ப்ளாய் மட்டும்தான், ஓ இஷ்டத்துக்கு வந்துட்டு உளறிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே அப்புறம் என்ன கிச்சனில் இவளுக்கு என்ன வேலைன்னு சொன்னதும் எனக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப திட்டி விட்டுறான். அவன் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டுமே அங்கே சாரி கேட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுமே இதனால் என்ன இருக்குது அப்படின்ற சைட்டு இப்படியே ஹாப்பியாக இருது அவளுக்குமே. நம்ம ஹீரோயினுமே அங்கே காரில் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உங்களோட பர்த்டே என்னைக்கு அப்படின்றத சொன்னதும் இன்னைக்கு தான் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனுக்காக தான் அங்கே கிஃப்டெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹஸ்பண்டோட கார்டை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னோட கார்டை வச்சு அவள் அந்த கிஃப்டையுமே அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா. இப்போ அங்கே வெளியே வந்ததுமே சில ரவுடிங்க வந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட அம்மாவோட வேலை தான். அப்போ அவங்கள பார்த்துட்டு நீங்கள் யார் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் நீ என் பையனோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன மேரீடான பொண்ணான்னு சொல்லி கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. பொய் சொல்லாத, உனக்கு இன்றைக்கி தான் வந்து டைவர்ஸ் பேப்பரில் நீ சைன் பண்ணியிருக்க, என் பையனை வந்துட்டு வளைச்சி போடலான்னு பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவர் நான் பாஸ் நான் எம்ப்ளாய் அவ்வளோ மட்டும் தான் எங்களுக்குள்ள உறவு அப்படின்றத சொன்னதும் உங்களை மாதிரி கேர்ள்ஸை பற்றி எனக்கு தெரியும், இப்படியே வந்து சொத்தை அபகரிக்கணும்னு தானே பார்க்குறீங்க, நீ வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் கூட ஒர்க் பண்ணக்கூடாது, நீ ரிசைன் பண்ணுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவரை என்னை வேலையை விட்டு போன்னு சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து அங்கே கோவப்பட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறா.
எல்லாம் நீங்கள் மிரட்டினீங்கன்னா நான் பயந்துருவேண்ணா. எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என் விஷயத்தில் தலையிடாதீங்க. என்னை இப்படி ஆளை வச்சு வந்து மிரட்டுற வேலை, இந்த கிட்னாப் பண்ணுற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அந்த லேடி அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ அங்கே நியான் வந்துடுறா. இவளை வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி அவனோட வழியிலேருந்து வெளியே எடுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்துட்டு இவளை வந்து ஃபாலோ பண்ண சொல்லலை. இவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோட்ட பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே பேரை சொல்லியிருக்கா. ஆனால் ஹீரோக்குமே நல்லாவே தெரியும் இது அவங்க அம்மாவோட வேலை தான் சொல்லிட்டு இனிமேல் ஹீரோவோட பர்த்டேக்காக வந்துடுறா. ரொம்ப பார்க்க அழகாக இருக்கா, அவன் ரொம்ப நீ அழகாக இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்துடுறாங்க. உன்னோட ஒய்ஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், ஐயோ ஆன்ட்டி நான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கிடையாது, நான் ஜஸ்ட் அவரோட எம்ப்ளாயி தான் அப்படின்றத சொன்னதும், அப்போ நீங்கள் ஆனால் பார்க்க அப்படி தான்ப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேறு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த ஸ்ரீ அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை திரும்பவுமே அங்கே புள்ளி பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன வந்து ஒர்க் பண்ண தானே வந்திருக்க, ஒழுங்காக வந்துட்டு எனக்காக ஜூஸ் எல்லாம் கொண்டு வான்னு சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவ கூட சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணாதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். உடனே வந்துட்டு பார்த்தீங்களா அவள் என்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதோ, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் இங்கே இருக்காமல் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு அவகிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்து ஆனால் ட்ரக்கை வந்து கலந்து கொடுத்துட்டாங்க போல், எல்லாம் அவங்க அம்மாவோட வேலை தான். அவ்வளோ ரூமில் கொண்டு போய் விட சொல்லிட்டு இந்த லேடி ஏதோ அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இவ்வளோ வந்துட்டு யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் வேமா வந்துட்டு அங்கே ரூமை திறக்க ட்ரை பண்ணா அங்கே திறக்க முடியல. அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவுக்குமே அங்கே வந்து ட்ரக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பேராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வந்து பண்ணால் எதுவுமே தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ பேசாமல் அமைதியாக படு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கே போய் வந்து குளிக்கிறதுக்காக போயிடுறான். எனக்கு ரொம்ப அங்கே ஹார்ட்டாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே ரொம்ப வந்துட்டு வந்து அலர்ஜியெல்லாம் வர ஆரம்பிச்சதுமே கையெல்லாம் பிடிச்சி அங்கே கீறிட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பாருங்க நடந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிச்சா அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை உள்ளே அனுப்பி விட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்துருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு காப்பாற்றிட்டான்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவர் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவன் கூட ஒர்க் பண்ண வேணாம், நீ அவன் கூட ஒர்க் பண்ண போய் தான் உனக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு. இப்போ அவள் வந்துட்டு நல்லா முழிச்சிட்டா, நீ போய் அவளை மீட் பண்ணுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக தான் தன்னோட லைஃப்பை வாழ்கிறான். நான் போய் தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் நுழையக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததும் என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன், நீ பேசாமல் வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே சொன்னதும், இல்லை பாஸ் நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த டையை வந்து நீ எனக்காக கட்டி விடுறியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே டையை கட்டிட்டு இருக்கா. பட் நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி அங்கே ஷையாக ஃபீல் ஆகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே ரெட்டாக மாறினதுமே என்னாச்சு ஃபேஸ் வந்து தக்காளி மாதிரி செவந்து போயிருக்கு அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ற சொன்னதும் 3 டேஸ்க்கு நான் உனக்கு ஃப்ரீயாக வந்து டைம் கொடுக்குறேன், நீ போய் நல்லா வந்துட்டு வீட்டில் ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு உன் ஃபேஸ்க்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. சரி 3 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே போய் அங்கே சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோட்டலுக்குமே கிளம்பி போயிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்டோட தான் இருக்கான். ஏன்னா அது வந்துட்டு ஷவ் மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. இப்போ எங்கே அவள் இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பி போன பிறகு திரும்ப அவங்க வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணியுமே சொல்லிடுறாங்க, நீங்கள் ஃபைனலாக கோர்ட்டுக்கு வந்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டீங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின். ஆனால் என்னால் இப்போ வந்துட்டு வர முடியாது அப்படின்றத சொன்னதும் அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாட்டிக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அதிகமாக செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ காசுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த டயத்தில் போய் எனக்கு இப்படி டைவர்ஸ் ஆக போகுதுன்ற விஷயத்த சொன்னேன்னா பாட்டியால் எப்படி தாங்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு சைடில் அவங்க அங்கிள் ஆண்டி பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த கிழவியை வந்துட்டு எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டோம்னா அந்த கிழவியோட பேரில் இருக்க காசு எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு அந்த அந்த குட்டி பிசாசையுமே வெளியே அடித்து விரட்டி விட்டுறலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க.
தேவையில்லாம நர்ஸ்ட்ட வேற அங்க சண்டை போட்டுட்டு, காசு குடுக்குறோம், அந்த கிழவிய கொலை பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. அவள பார்த்துட்டு அவங்களுக்கு அடையாளமே தெரியல. யாரோ நெனச்சு அங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நான் தான் உங்க வீட்டு பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே, உடனே அவள பார்த்துட்டு, அப்படின்னா இவ பணக்காரி ஆயிட்டா போலயேன்னு சொல்லிட்டு அங்க ஐஸ் வச்சுட்டு பேசுறாங்க. எங்க வீட்டு பொண்ணு பாரு எவ்வளோ டேலண்ட் ஆனவ அப்படின்றத சொல்லிட்டு, ஏன்னா காசு வந்துட்டு பறிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசமாலாம் வந்துட்டு ஆக்டிங் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இவங்கள பத்தி நல்லாவே தெரியும். வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் உங்க கூட நான் வரமாட்டேன்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்க ரொம்ப போட்டு அங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவளோட ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக்கா கலந்து கொடுத்து அவளை வந்துட்டு யார்ட்டையாச்சும் வித்துடலான்னு கூட ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே தான் கண்ணுக்கு முன்னாடி அங்கே தோணிட்டு இருக்கு. ஹீரோயின் அவன் வந்துட்டு எதுவுமே கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு உடனே அந்த லேடி அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்தோம், ஆனால் இவ பாருங்க எப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரியா வேற பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் அங்கே வந்துடுறாரு. இப்படி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காதீங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சொல்லி கேட்டதும், இங்கே பாருங்க இந்த லேடியை வந்துட்டு எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னதும், இவ பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா, கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு தேவையில்லாமல் சண்டை இழுத்ததுமே, அப்போ ஒரு பர்சன் இவங்க பேசுனதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க பேசின வீடியோவை காமிக்கிறாங்க கொலை பண்ண சொல்லி. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு அங்கே கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயின் அவருக்குமே அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாட்டியை போய் பார்க்குறா. பாட்டி கண்ணை முழிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீ மட்டும் என்ன பார்க்க வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் வரலையாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பாட்டி அவர் ரொம்பவே வந்து பிஸியாக இருக்காரு. இப்போ என்னால் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வைக்க முடியாது, அதனால தான் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நான் மீட் பண்ண வைக்கிறேன் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிட்டதுமே, இந்த டைம் எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என்னால் வந்துட்டு வர முடியாதுன்ற உண்மையை அவள் சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வந்து கேட்டதுமே அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ கால் பண்ணி அவங்க பாட்டிகிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உட முடியல, ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ டைம் லேட்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒழுங்காக போய் நீ அவங்கள மீட் பண்ண அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்டு அங்கே பாட்டி உடனே கால் பண்ணி, இப்போ உன்னோட பாட்டி எப்படி இருக்காங்கம்மா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே விசாரிச்சுட்டு, உனக்கு காசு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பாட்டி வந்து பார்க்கறதுக்குமே வரேன் அப்படின்றத அவங்க சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்க்க மட்டும் வாங்க பாட்டி போதும், காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டுங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறான். ஹீரோக்காக அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே காஃபிலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காஃபி வந்துட்டு சுத்தமாக அவனுக்கு பிடிக்கல, வேணா கொண்டு போயிருங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அங்கே வந்துட்டு பாட்டி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்துட்டு இன்னைக்கு உன்னோட பர்த்டேக்காக நீ வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கிக்க மாட்டியா, ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் கார்டை கொடுத்ததுமே, பாட்டி எனக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்றத சொல்கிறா. நீ கேக் வாங்கிட்டு வா, நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வெட்டி கொண்டாடலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இப்போ கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இங்கே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. உங்கள் கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு இப்போ பர்த்டே தான் தேவையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே லாயருமே வந்துடுறாரு. இப்படி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, ஆனால் லாயர் வந்துட்டு இந்தாலோட பேச்சை வந்துட்டு எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோயினுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே பாட்டியும் வந்துட்டு தேவையில்லாமல் பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிச்சிடுறா. இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அந்த ரவுடிங்களுக்கு வேற பயமாயிருது. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு வேமாங்க வந்து போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு பரிதாபப்பட்டு உன்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நீ வந்துட்டு எங்கள் சொத்தவே பறிக்க பார்ப்பேன்னு சொன்னதும் அங்கே சொத்தோட ப்ராப்பர்ட்டிகிட்ட நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. பார்த்தா வந்துட்டு ஆஃபாக பிரித்து வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆள் இதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது, இவ ஒன்று நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டே வந்துட்டு கோவப்பட்டு கத்துனதுமே பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆகிருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன், என் நன்றியே இல்லாமல் இந்த மாதிரி நடந்துச்சுக்கா, உட முடியாத டயத்தில் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொன்னதுமே அந்த ஆள் உடனே நடிச்சுட்டு அங்கே ட்ராமா பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உங்கள் ட்ராமாவை நிப்பாட்டிட்டு மரியாதை இங்கேருந்து போங்க, தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. உடனே வந்துட்டு நல்லா மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே வந்துட்டு என்னோட ஒய்ஃபால தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பற்றி அந்த ஆள் வந்துட்டு இங்கே ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை நீங்களே பே பண்ணிட வேண்டியதானே, அவங்களுக்கே பாவம் உட முடியாமல் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பில்லெல்லாம் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அந்த ஆள் பயந்து போயிடுறாரு. சொத்தவரை வந்துட்டு இதை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. சரி ஓகே, இருந்தாலுமே வந்துட்டு பாதி சொத்து கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை மட்டும் வாங்கிக்கிறதுக்கு அந்த ஆள் ரெடியாகவுமே ஆயிடுறாரு.
நீ இத பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்காம, நீ வந்து உன்னோட பர்த்டேக்காக நீ விஷ் கேட்க வேணாமா? என்ன மனசுல நினைக்கிறியோ, அத வந்து நீ வேண்டிக்கோ. கண்டிப்பா உனக்கு எல்லாமே நடக்கும் அப்டின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்டோட நீ சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்டின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பிறகு பாட்டியோட அங்க வந்துட்டு ஃப்ரெண்டான நம்ம ஹீரோவோட பாட்டியுமே அங்க வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின மீட் பண்ணிட்டு, "நீ எத பத்தி கவலைப்படாதம்மா. நான் கண்டிப்பா உனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப்பா இருப்பேன். இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நாள் வந்துட்டு அமைதியா மட்டும் இரு. போய் கையெழுத்தெல்லாம் போட்றாத. நான் எப்படியாச்சும் அவன வந்து சரி பண்ணிடுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. எப்பனாலுமே நீ தான் என்னோட மருமக அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பாட்டி அங்க ரொம்ப ஹேப்பியாயிட்டு பேசிட்டே, "உன் மருமகன பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, நம்ம ஹீரோயின், "சரி என்னோட பாட்டிய நீங்க ஒரே டைம் வந்துட்டு பார்க்க வாங்க" அப்படின்றத சொல்லிட்டு அங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்துட்டு, "நீ எப்படி இருக்கன்னு" சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். அவனோட இன்னொரு ஃபோன்ல வந்துட்டு அந்த ஒய்ஃபோட வந்து மெசேஜ் வந்ததுமே, அத பார்த்துட்டு, "நான் அப்படிலாம் உன்ன வந்து மீட் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்க வந்து மெசேஜ் பண்ணதும், ஹீரோயின் ரொம்பவே கவலையாயிட்டு, "நீங்க வந்து என்ன மீட் பண்ண வந்து பாட்டி ஒரு டைம் வந்து பார்க்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து இந்த டைம் உங்களுக்கு டைவர்ஸ் குடுத்துருவேன்" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் வந்துட்டு அத யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்றான். சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே, "ஹீரோ இனிமே உன் ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு சரியில்லாம தான் இருக்கு. உனக்கு உடம்பு முடியலன்னு நெனைக்கிறேன். நீ வந்துட்டு இன்னும் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நான் உன் சேலரியெல்லாம் கட் பண்ண மாட்டேன். உடம்பு சரியான பிறகு வா" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க் யூ பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு போறா. ஃபைனலா பாட்டிய மீட் பண்றதுக்காக ஹீரோவுமே அங்க வந்துடுறான். பாட்டி ரொம்ப ஹேப்பியாயி பார்த்துட்டு, "ஃபோட்டோல பார்த்தத விட நேர்ல நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட எப்படிடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். டைவர்ஸ் பண்ண போறோமேன்னு. நம்ம ஹீரோயின பத்தி அவங்க ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வந்து பேரண்ட்ஸோட லவ்னாலே என்னன்னு தெரியாது. அவளுக்கு யாரோட லவ்வுமே கிடைச்சதே கிடையாது. நீ வந்து அவள நல்லபடியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹேப்பியா பேசுறாங்க. நம்ம ஹீரோ மனசுல அவ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியல. பேத்திய பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உன் மனசுல வந்துட்டு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தயவு செஞ்சு நீ ஓப்பனா சொல்லிடு அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நாங்க நல்லா தான் இருக்கோம். எங்களோட மேரேஜ் வந்து நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே, ஆனா பாட்டிக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு டவுட் ஆகிட்டே இருக்கு. நீங்க வந்துட்டு சேர்ந்து இருந்தா எனக்கு ஹாப்பி தான். ஆனா வந்துட்டு நீ ஏதாச்சும் விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லிடு அப்படின்றத கேட்குறாங்க. என்னெல்லாம் நம்ம ஹீரோங்க சொல்லிடுறான், "பாட்டி நானும் உங்க பேத்தியுமே வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு" சொன்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எதுக்காக அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஆனா வந்து அவன் ரீசன் வந்து சொல்ல மாட்றான். அவன் சீட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த. அத நான் வந்து பாட்டிக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம பேத்தி வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு. என்னாச்சு? ஏன் உங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அங்க பாட்டி கால் பண்ணிட்டு, "உன்னோட ஹஸ்பண்ட் என்ன வந்து மீட் பண்ணாமா? ரொம்ப நல்ல பையனா இருக்கான். உங்க 2 பேத்துக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி நீங்க 2 பேருமே ஒண்ணா ஹேப்பியா இருக்கணும்" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுமே, அவன் வந்துட்டு பேச்ச மாத்தணும், அவனை வந்து ஹாப்பி மூடுக்கு கொண்டு வரணும்னு, காலேஜ் படிக்கும்போது நம்ம என்னென்ன வேலை பண்ணோம், திருட்டு டம் அடிக்கிறது, நிறைய வந்துட்டு வேலையெல்லாம் பண்ண பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு சொன்னதுமே, நம்ம ஹீரோக்கு இருந்தாலுமே மைண்ட் ரொம்ப அப்செட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவோட சிஸ்டர் ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. "நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன்ல, அதுக்கு நீங்கள் வந்துட்டு சாரி வந்துட்டு கேட்டுக்கிறேன்" அப்படின்றத சொன்னதும், "ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்றத அவ சொல்கிறா. "எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப சூப்பராக செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறா. அவள் ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகும்போது, அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அவங்க வாமிட்டிங் வர மாதிரி ஃபீல் ஆனதும், "என்னாச்சு உடம்பு முடியலையான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்க ஃப்ரெண்டு வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், "என்ன நீ வந்து ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா?" அப்படின்ற விஷயத்த அங்கே கேட்டதுமே, அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது நம்ம ஹீரோயினுக்கு. "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி" அப்படின்றத சொல்கிறா. ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு. அப்போ அங்கே வந்து ஒருவேளை நம்ம வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், "ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை ஒரு மாதிரியாக பார்த்ததுமே, "தயவு செஞ்சு நீங்கள் என்னை வந்து ஆஃபீஸை விட்டுலாம் தூக்கிடாதீங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. என்னால் ஒர்க்லாம் நல்லா பண்ண முடியும்" அப்படின்றத சொன்னதும், "நீ ஃபஸ்ட்டு என் கூட வா" அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின்ட்ட, "நான் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவான்னு" சொன்னதும், "ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அங்கே டவுட் ஆகிருது. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமா என்னமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். "என்னோட வாழ்க்கையில் நான் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கேன். ஆனால் உன்னோட ஃபேமிலிக்கு வந்து நீ பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிட்டே இல்லை. நான் வந்துட்டு என்ன பண்ணுறது" அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். "என்னோட மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லவும் முடியலேன்னு" சொல்லிட்டு அவங்க தவிச்சிட்டு இருக்கான்.
ஹீரோயின் பிறகு அவங்க பாட்டியை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பாட்டி, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நடந்துட்டுருக்க எல்லா ப்ராப்ளமுமே நான் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்கலாம், பட் அந்த உறவில் உன்னால் இருக்க முடியலன்னா இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே மெசேஜுமே அனுப்பி விட்றாங்க, இப்படி வந்து டைவர்ஸ்க்காக வந்து சைன் பண்ண வர சொல்லி. நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஓகே நான் வர்றேன் அப்படின்றத சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுமே, என்னாச்சு என்ன இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி டைவர்ஸ் ஆக போகுதுன்ற விஷயத்த சொன்னதுமே, இதுக்காக ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, உனக்காக எத்தனை வந்து ஹேண்ட்ஸமான பசங்க காத்துட்ருப்பாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு, பாஸ் எனக்கு ஒரு ஆஃப் டே இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்னோடய லைஃப் ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அங்கே பாருங்க அப்படின்ற சொன்னதும், அந்த உள்ள நின்றுட்டு இருக்க பொண்ணா என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் என்ன உங்களுக்கு என்ன தெரியலையா, உங்களோட செக்ரட்டரி தான் அவங்க அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா வந்து மேரேஜ் பண்ணப்போ கூட வந்துட்டு ஃபேஸை பார்க்கல இல்லை, அவன் ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே இங்கே கால் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதும் அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்புறம் அங்கே வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. கடைசியில் இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் இவர்கிட்ட டைவர்ஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, எங்களால் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுக்கு வர முடியலன்னு சொன்னதும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வான்றீங்க போன்றீங்க, நான் என்ன வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், நான் வந்து நீங்கள் டைவர்ஸை வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானேன்னு சொன்னதுமே, ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ காலை கட் பண்ணி விட்டான். நான் எப்படி வந்துட்டு அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும், நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து ஐடியா பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இந்த சைடில் வரும்போது ஹீரோ மேலே போய் அவள் தெரியாமல் இடிச்சிடுறா. என்னாச்சு ஹாலிடே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சா, சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் அப்படின்ற சைட்டு அவள் போகும்போது, எங்கே போயிட்டுருக்க உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் வா அப்படின்ற சைட்டு வம்பு பண்ணி அவன் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ என்னமோ, நம்ம செக் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லவா, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையாவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றத சொல்லும்போது, ஆனால் அந்த பேபி வந்து என்னோடது கிடையாது, அப்படி இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், அவள் என் கூட இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றத சொன்னதும், இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி செக் பண்ணிட்டு, நீ நல்லா இருக்கியான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாட்டு, நீ வந்து பல்செல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்கள்கிட்ட யார் சொன்னது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏதாச்சும் நீங்கள் ஆளாளுக்கு இப்படி பேசிகிட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து உங்கள்கிட்ட நான் இப்படிலாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை, நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாது நானே வந்து போய்க்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் நான் வந்து எதோ தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் என்னை கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கு முன்னாடி யாரும் என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது, இதுக்கப்புறமே நானே என்னை பார்த்துக்குவேன், வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க அங்கிள் ஆண்டியுமே ரொம்ப தப்பாக அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு தப்பான பழிகள் மேலே அவங்க மேலே போட்டு அவங்க சூசைட் அட்டம் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க பாஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுனதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹோட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அவங்க பாட்டி மட்டும்தான் அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு ரொம்ப அங்கே கில்ட்டி ஆயிடுச்சுக்கு. நம்ம வேறு அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமே நான் வர விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுமே எங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது, இப்படி நீங்கள் தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரெப்புடேஷனுமே கெட்டு போயிடும். ஆல்ரெடி உங்களுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் நம்ம 2 பேருமே சுற்றிட்டு இந்த மாதிரி வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்னோடய ஃப்யூச்சர் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என் பின்னாடி சுற்ற மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவள் வந்துட்டு தன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா கஷ்டங்களையுமே அங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து கேட்க மட்டும்தான் முடியுது, எதுவுமே அவனால் அங்கே பேசவே முடியலை.
எங்கள் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவனை பார்த்ததுமே எங்கள் பிள்ளை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் தான் நீ அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லிட்டு, பாட்டி நீங்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணே என்னோட ஒய்ஃப் தான். அது தெரியாமல் தான் நான் இத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் ஆகிருக்கு பாட்டி அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதுமே, ஆமாம் பாட்டி இப்போ நான் அவகிட்ட போய் நான் எப்படி சொல்கிறது, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணுறதான்னு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் ஆல்ரெடி ஜாப்பை வேற குயிட் பண்ணிட்டு போயிட்டா. நான் என்ன பண்ணுறது பாட்டி, நான் பேசாமல் அவளுக்கு வந்துட்டு அதிகமாக சேலரிலாம் கொடுத்து திரும்ப அவளுக்கு ஜாப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணவா அப்படின்ட்டு சொன்னதும், நீ அதெல்லாம் மட்டும் பண்ணால் போதாது, ஃபஸ்ட் அவளுக்காக ரொம்ப சூப்பராக வந்து கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி அவகிட்ட உன்னோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு என்னை வந்து அவன் மீட் பண்ணணும்ல பாட்டின்னு சொன்னதும், நான் இந்த டைம் அவளை போய் மீட் பண்ணி எப்படியாச்சும் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன், இதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாகவே இருக்கோமே, அவங்க பாட்டி என்ன டைவர்ஸை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கே அப்படின்றத கேட்டதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அப்பயுமே அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே லைஃப்பில் எப்பயுமே தப்பாகவே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பாட்டி நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிவிட்டு உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே என்னோட பேரன் தான், நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா, நான் அவனை ஒரு தட்டு தட்டி வச்சுருப்பேன், அவன் வந்து டைவர்ஸ் எப்படி கேட்டிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேம்மா, ப்ளீஸ் நீ ஒரே ஒரு டைம் போய் அவனை மீட் பண்ணு, நான் வந்துட்டு 2 பேரையும் வந்துட்டு ஒரு டைம் மீட் பண்ண வச்சு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியும் அங்கே ஒத்துக்க வச்சிடுறாங்க. இப்போல்லாம் நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே அழகாக கிளம்பி ரெடியாகி வந்திருக்கா. அங்கே வந்துட்டு என்ன வந்து இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கான், இந்த ஆள் என்ன டைவர்ஸ் கேட்குறானா இல்லை என்னன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க பின்னாடி இருந்து கூப்பிட்டதுமே அவனங்க பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு நீ டிசப்பாயிண்ட் ஆகிட்டே அப்படின்ற சொல்லி கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் வந்து வேறு ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போ நான் வந்து உன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்க வேணாமா, நான் தான் உன்னோட ஹஸ்பண்டே அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன், புதுசாக வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறானே அப்படின்ற சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ நீ ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்ற சொல்லிட்டு, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேசலை, அங்கே ஷாக்காகி போய் நின்றுட்டுருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுமே அங்கே பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டா ஓகேன்னு சொல்லிட்டா போல் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை நான் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்ருப்பேன், இவ்வளோ நாள் நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்பா வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். 1 month ஆஃப்டர் காமிக்கிறாங்க. அங்கே பாட்டிங்க 2 பேருமே வெட்டிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு திடீர்னு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, வந்து மயக்கெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு தான் அவள் சொல்கிறா. அங்கே வெட்டிங்காக வந்து கார்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சிட்டே இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பாட்டிவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் அவங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகி நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக அப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.